ஹாய் மாயா. மாயா, நீ என்னை எதிர்பார்க்கல. ஆக்சுவலா என்னன்னா, இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஸ்மூத்தா முடிஞ்சு சக்சஸ பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன்னை வந்து மீட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இப்பவே வந்துட்டேன். ஏன் தெரியுமா? என்னோட இந்த வெற்றிக்கு காரணமே நீதானம்மா. என்ன ஆச்சரியமா இருக்கா? உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ப்ராஜெக்டை எப்படியாவது முடிச்சு நாம சாதிச்சிடணும் அப்படிங்கிற ஆசை தான் இருந்துச்சு. ஆனா எப்போ உன்னை பார்த்து உன் பேச்செல்லாம் கேட்டேனோ அப்பதான், அந்த நாள்ல தான் வெறியா மாறுச்சு. பரவாயில்ல, 24 மணி நேரம் எப்படியெல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணிருப்பேன். ஆனா அது எல்லாமே நான் பெருசா எடுத்துக்கல. ஏன் தெரியுமா? முட்டுக்கட்டை போடுறவன் தான் நம்ம முஷ்டிய பலமாக்குவான், தொல்லை கொடுக்கறவன் தான் தோல்ல வலிமையை அதிகமாக்குவான்னு என் அப்பா வேலுச்சாமி சொல்லி சொல்லி என்ன வளர்த்திருக்காரு. அதான் நீ எவ்வளவுதான் புதுசா இடைஞ்சல் கொடுத்தாலும் அது எனக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்கல. இன்னும் ஜெயிக்கணுங்கிற வைராக்கியம் தான் ஜாஸ்தியாச்சு. அதனாலதான் மாயா இந்த வெற்றியும் சாத்தியமாச்சு. சரி, அதெல்லாம் விடு. இனிமே நீ மோதுறதா இருந்தா யாருக்கிட்ட மோதுறோம், எதுக்கு மோதுறோன்னு கொஞ்சம் யோசிச்சு மோது. என்கிட்டலாம் மோதணும்னா அதுக்கெல்லாம் வேணுமாயா? Yesterday cannot be changed, tomorrow cannot be predicted. Today is the gift. That's why we call it present. And your present is this. I mean, this flower present. Good luck for next time.
யார்கிட்ட தோத்து போனாலும் பொன்னிக்கிட்ட தோத்து போக கூடாது. பொன்னிய விட ஒரு படி மேலதான் நான் இருக்கணும். ஆனா இன்னைக்கு நான் தோத்து போய் நிக்கிறேன். அதுவும் இவகிட்ட தோத்து போய் நிக்கிறேன். இன்னைக்கு நேரா வந்து பொக்கே கொடுக்கற அளவுக்கு தோத்து போயிட்டேன். ச்சே. முட்டுக்கட்டை போடுறவன் தான் நம்ம முஷ்டிய பலமாக்குவான், தொல்லை கொடுக்கறவன் தான் தோல்ல வலிமையை அதிகமாக்குவான்னு என் அப்பா வேலுச்சாமி சொல்லி சொல்லி என்ன வளர்த்திருக்காரு. பாத்தியா, உன் மக தோத்து போனதுக்கு பொக்கே கொடுத்து அசிங்கப்படுத்திட்டு போறாமா அந்த பொன்னி. ச்சே. இதனா அவமானத்துக்கு அடையாளமா எடுத்துக்கிறேம்மா. உன் ஆசைப்படி இப்ப என்னால ஜெயிக்க முடியாம போச்சுமா. ஆனா அவளோட ஆணவத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. உன் புருஷன் வேலுச்சாமியோட அலட்சியம் அவகிட்டயும் இருக்குமா. Ball. C for cat. D for dog. அம்மா, நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா? என்னை எப்பமா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப போற? நானா உன்னை அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன்? என் அப்பா கூட தான் போவேன்னு நீ தான் அடம் பிடிக்கிற. உன் அப்பா இப்ப வந்துருவாரு, அவர்கிட்டயே கேளு. என்ன மலர், அப்பா வாங்க, உங்களுக்கு ஆயுசு 100. இப்பதான் மலர் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தா. அப்படியாடா செல்லக்குட்டி, இந்தாடா பொம்மை விளையாட வச்சுக்கோ. இந்தா தெய்வானே, மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், இதுல ஸ்வீட் இருக்கு. சரிங்க, நீங்க உட்காருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. ஆமா, என்ன திடீர்னு அம்மாவை பொண்ணு என்ன பத்தி பேசிட்டு இருந்தீங்க? அதுவா, அவளுக்கு பள்ளிக்கூடம் போகணுமாங்க. 3 நாளா ஒரே அடம் பிடிச்சிட்டு இருக்கா. மலர், அம்மா, ஓடி வா, அப்பா கிட்ட வந்து சொல்லு. இங்க வா. அப்பா, பக்கத்து வீட்டு சித்ரா பள்ளிக்கூடம் போறா, நானும் போறேன்ப்பா. போக வேண்டியதானே செல்லம், யார் உன்னை போக வேண்டாம்னு சொன்னா? தெய்வானே, புள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட வேண்டியதானமா? என்னங்க, நான் என்ன மாட்டேன் நான் சொல்றேன். அவ நீங்க தான் கூட்டிட்டு போகணும்னு அடம் பிடிக்கிறா. என்னங்க, அவ ஆசைப்பட்டு கேக்குறாங்க, கூட்டிட்டு போய் சேர்த்து விடலாம்ல. தெய்வானா, அவதான் சின்ன குழந்தை, புரியாம பேசுறானா? நீயும் புத்தி இல்லாம பேசுறியே, நான் எப்படி பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியும்? ஒரு அப்பாவா, பொன்னிய நீங்க தானங்க கூட்டிட்டு போய் சேர்த்தீங்க. அப்ப
இவளையும் நீங்க தானங்க கூட்டிட்டு போய் சேர்க்கணும். தெய்வான, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த குடும்பத்தை பத்தி இங்க பேசாதானே. என் பொண்ணையோட சேர்த்து வச்சு பேசினேன், அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன். இல்லங்க, எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். பொன்னிய மட்டும் விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க, அப்ப மலரு? தெய்வான, பொண்ணு யாரு, இவ யாரு? தகுதி தெரிஞ்சு பேசு. எதுக்குங்க உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? உங்களுக்கு தானே நான் இவளை பெத்தேன், நீங்க தானே இவளுக்கு அப்பா. இப்ப என்ன புதுசா தகுதியை பத்தி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாரு, இந்த ஊர் திருவிழாவுக்கு வந்த இடத்துல உன்னை பார்த்தேன், உன்னை பிடிச்சு போச்சு. அதனாலதான் இங்கே ஒரு வீடு எடுத்து உன்னை தங்க வச்சிருக்கேன். இப்படி ஒரு குடும்பம் இருக்கிறது என் பொண்டாட்டிக்கும் தெரியாது, என் பொண்ணுக்கும் தெரியாது. அது கடைசி வரைக்கும் தெரியாம இருக்கிறதா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அப்படியே இருக்கணும், அவ்வளவுதான் உங்க 2 பேருக்கும் சொல்லுவேன். அப்போ சாகர வரைக்கும் எங்க 2 பேரோட நிலைமையும் இப்படியே தான் இருக்குமா? இவளுக்காக எந்த சபையிலுமே வந்து நிக்க மாட்டீங்களா? நீங்க அப்படியெல்லாம் பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு போயிட முடியாது. இவளும் உங்க மகதான், மலரும் இந்த வேலுச்சாமியோட மகதான். இவ எனக்கு தான் பிறந்த என்ன நிச்சயம்? அப்பப்ப வந்துட்டு போறதால இவ என் பொண்ணாயிடுவாளா? பொண்ணி மட்டும் தான் என் பொண்ணு. பாவி, இப்படி வாய் குசாம பேசுறியே. இவள உனக்கு தான் பெத்தன்னு எந்த கோயில்ல வேணாலும் சத்தியம் பண்ணுவேன். ஏய், சாமி மேல சத்தியம், பூமி மேல சத்தியம் சொல்லிட்டு இருந்த வெட்டி பொலி போட்டுருவோம் உன்னை. பொண்ணி ஒருத்தி தாண்டி எனக்கு மக. உன் புள்ள மேல பாசம் இருந்துச்சுன்னா நான் கொடுக்குற படத்துல ஓரஞ்சாரமா வச்சு வளர்த்துக்கிடு இவள. அப்படி இல்லாம நடு வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்ச தொலைச்சு உன்னை. எந்த தாயும் தாம் பெத்த பிள்ளைக்கு கௌரவத்தையும் அந்தஸ்தையும் தேடி தரணும்னு தான் நினைப்பா. ஓரஞ்சாரமா வச்செல்லாம் வளர்க்கணும்னு எந்த தாயும் விரும்ப மாட்டான். என்ன ஓரஞ்சாரமா இருந்து பிள்ளைய வளர்த்துக்கோன்னு சொல்றீங்களே, இதே வார்த்தைய உங்க பொண்டாட்டி கிட்ட சொன்னா ஏத்துப்பாளா? இல்ல மலர பாக்குற மாதிரி தான் உங்க பொண்ணிய நீங்க பாப்பீங்களா? என்ன திமிரடி உனக்கு? இன்னொரு தடவை என் பொண்டாட்டிய பத்தியோ என் மக பொண்ணிய பத்தியோ பேசுன உன்னை கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவேன் பாத்துக்க. தெருவுல போனவங்கள போனா போதுன்னு வீடு எடுத்து தங்க வச்சா நீ நாட்டாம பண்ணலான்னு பாக்குறியா? தொலைச்சிருவேன் உன்னைய. எப்ப இவ்வளவு தூரம் பேச ஆரம்பிச்சிட்டியோ இன்னையோட உன்னை தலை முழுகிறேன். இனிமே உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். நீ கடைசியா சொல்றேன், இந்த வேலுச்சாமியோட மகன்ற உரிமை பொன்னிக்கு தான், பொன்னிக்கு மட்டும்தான். சீ,
எடுப்பா. அம்மா நம்ம எங்கம்மா போறோம்? இனிமேல் அப்பா வரமாட்டாராம்மா? இனிமே வரமாட்டாரு. ஊர் அறிய அவர் எனக்கு தாலி கட்டல. அவருக்கு ஊருக்கு தெரிஞ்ச பொண்டாட்டியா நான் வாழல. அது மட்டும் தான் நான் செஞ்ச தப்பு. மத்தபடி அவருக்கு பொண்டாட்டியா நேர்மை தவறாம நான் வாழ்ந்திருக்கேன். அவர் எப்ப நம்மள ஓரஞ்சாரமா தான் வாழணும்னு சொல்லிட்டு போனாரோ, இனிமேலும் இந்த ஊர்ல நாம வாழ்றதுல அர்த்தம் இல்ல மலரு. நாம எங்கேயாவது போயிடலாம். இனிமே அப்பா என்ன பார்க்க மாட்டாராமா? பாப்பாரு மலர், நிச்சயமா பாப்பாரு. மூச்சுக்கு 300 தடவை பொன்னி பொன்னின்னு உருகினாருல. என் மக பொன்னியோட தகுதி வேற, உன் பொண்ணோட தகுதி வேறன்னு சொன்னாருல்ல. அந்தஸ்துல, தகுதியில, வசதியில, எல்லாத்துலயும் உன்னை நான் பொன்னிக்கு சமமானவளா வளர்த்து கொண்டு வருவேன். உனக்குன்னு நான் ஒரு சிம்மாசனத்தை உருவாக்கி கொடுப்பேன். அன்னைக்கு மகளேன்னு உன் அப்பா உன்னை தேடி வருவாரு. நீயும் என் மகதான், என்னோட ரத்தம் தான் ஊரறிய சொல்லுவாரு. அப்படி ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு உண்டாக்கி கொடுப்பேன். இது சத்தியம் மலரே. அந்த ஆளு அந்த பொன்னி தான் வசத்தின்னு சொல்லி நம்மள நட்டாத்துல விட்டுட்டு போன அந்த நாள்ல இருந்து என்ன வளர்க்க நீ ஒவ்வொரு நாளும் பட்ட கஷ்டத்தை பார்த்து பார்த்து வளர்ந்தவமானா. அரை வயிறுக்கு சம்பாதிச்சாலும் என்ன முழு வயிறு நிறைய வச்சு திருப்தி ஆனவமா நீ. ஆண்டவன் கிட்ட அழுதப்பெல்லாம் எனக்காக வேண்டிக்கிட்ட, என் நல்லதுக்காகவே வேண்டிக்கிட்ட. உன்னை பத்தி, உன் சந்தோஷத்தை பத்தி ஒரு நிமிஷம் கூட நீ நினைச்சதே இல்லையேம்மா. அந்த கேடு கெட்ட மனுஷன் துரோகம் பண்ணிட்டு போனாலும் உன்னோட வேண்டுதலை நிறைவேற்றுற மாதிரி சாமி ஒரு நல்லவரை நமக்கு அறிமுகப்படுத்துச்சு. நம்ம கஷ்டம் தீர அவர் வீட்டில் வேலை கொடுத்ததும் என்னை நல்லபடியா படிக்க வச்சதும் அந்த நல்ல மனுஷன்தாம்மா. சின்ன வயசுல தாம் பொண்ணை இழந்த அந்த மனுஷன் என்ன தாம் பொண்ணாவே பார்த்துக்கிட்டாரு.
அவரோட பொண்ணு இருந்திருந்தா என்னெல்லாம் வசதி செஞ்சு கொடுத்திருப்பாரோ அவ்வளோத்தையும் ஆசை ஆசையா எனக்கு செஞ்சாருமா. என்னை ஃபாரின்ல படிக்க வச்சு நான் ஊர் வந்து சேர்ந்ததும் இருக்கிற சொத்தையெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சு என்னை இங்க வசதியான நிலைமையில வச்சுட்டு அவர் போய் வெளிநாட்டுல தங்கிட்டாரு. என்ன ஒரு வசதியான பொண்ணா நீ பார்க்க முடியலையேங்கிற வருத்தம் தாம்மா எனக்கு. அம்மா, இப்போ என் பேர் மாயா அம்மா. அது அவரோட பொண்ணு ஞாபகமா அவர் எனக்கு வச்ச பேரு. பேருதாம்மா மாறி இருக்கு. ஆனா அந்த பொன்னியையும் வேலுச்சாமியையும் பழி வாங்குற மலர் இன்னும் மாறலம்மா. பழி வாங்காம ஓய மாட்டேம்மா. இது உன் மேல சத்தியம்மா.